ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எதிரிகள்ங்க. எதிரிகள் இல்லாத யாருமே கிடையவே கிடையாது. யாராலையாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஆகட்டும், இல்லை குடும்ப உறவுகளே ஆகட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், உங்களுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் நிம்மதியாக வேலை செய்யவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க உங்களை விட்டு விலகவும் அவங்களுக்கு உங்களுடைய நினைவே வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிரிகளை அழிக்கக்கூடியவர்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அவருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னாக்கா சனிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் ஒரு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் போங்க. அங்கே போய் உங்களுடைய எதிரிகள் யாரோ அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகணும், அவங்களால எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் யாரை நினச்சி சொல்கிறீங்களோ மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து முருகப்பெருமான் பாதத்தில் வைக்க சொல்லிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் முருகப்பெருமான்கிட்ட போய் சேர்ந்துடும். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் நீங்கள் கேட்டு வாங்க வேணாம். இதை வாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே வாங்க. ரொம்பவும் நெருக்கடியாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் அவங்க வரவே மாட்டாங்க. செஞ்சு தான் பாருங்களேன். முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பவும் காவலாக இருப்பார். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.